வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். 24ஆம் தேதி வரை பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் முக்கிய இடங்களில் செல்லுபடியாகும். மத்திய அரசு அறிவிப்பு. மக்களின் பிரார்த்தனையால் மறுபிறவி எடுத்திருக்கிறேன். முதல்வர் ஜெயலலிதா அறிக்கை. மக்கள் படும் அவலத்தை போக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். 5வது நாளாக வங்கி ஏடிஎம் மையங்களில் காத்திருப்பு. பணத்தாள்கள் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி. வரும் 24ஆம் தேதி வரை பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் அரசு மருத்துவமனை, சுங்கச்சாவடிகள், பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பெற்றுக் கொள்ளப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியோடு செல்லாது என பிரதமர் மோடி திடீரென அறிவித்தார். எனினும் கடந்த வெள்ளிக்கிழமை வரை அரசு மருத்துவமனை, சுங்கச்சாவடிகள், பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் அவை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பிறகு இது இன்று இரவு நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டது. இதனிடையே மக்கள் மத்தியில் இன்னமும் பணப்புழக்கம் அதிகரிக்காததால் வரும் 24ஆம் தேதி நள்ளிரவு வரை பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் அரசு மருத்துவமனை, சுங்கச்சாவடிகள், பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பெற்றுக் கொள்ளப்படும் என்று மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் பொதுத் தேர்தல் மற்றும் திருப்பரங்குன்றம், நெல்லித்தோப்பு இடைத்தேர்தல் தொடர்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா அதிமுக தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அறிக்கை மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அப்பல்லோ மருத்துவமனையில் முதல்வர் அனுமதிக்கப்பட்ட பின் அவர் வெளியிடும் முதல் அறிக்கை இது. இந்த அறிக்கையில் உங்களின் அன்பு சகோதரியான எனக்காக நீங்கள் நடத்திய பிரார்த்தனைகள், வழிபாடுகளால் நான் மறுபிறவி எடுத்துள்ளேன் என்று முதல்வர் கூறியுள்ளார். மக்களின் பேரன்பு இருக்கும்போது எனக்கு என்ன குறை? இறைவன் திருவருளால் விரைவில் நான் முழுமையான நலம் பெற்று வழக்கமான பணியில் ஈடுபட காத்திருக்கிறேன் என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு நான் அறியாதது, உழைப்பு என்னை நீங்காதது, ஒரு நொடியும் சலிக்காது உங்களுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன் என்று கூறியுள்ள முதல்வர், தொண்டர்களின் உழைப்பும் விசுவாசமும் அதிமுகவின் வெற்றிக்கு பயன்பட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் தெரிவித்துள்ளார். பொது தேர்தல், இடைத்தேர்தல் நடக்கும் 4 தொகுதிகளிலும் தன்னால் வாக்காளர் பெருமக்களை சந்திக்க இயலவில்லை என்று கூறியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, இருப்பினும் பெரிய அளவு வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதிகளில் வெற்றி பெற அதிமுக தொண்டர்கள் இடையராது பாடுபட வேண்டும் என்று கோரியுள்ளார். வாக்காளர்கள் அன்பையும் பேராதரவையும் வழங்க வேண்டும் எனவும் முதல்வர் ஜெயலலிதா அவரது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் படும் அவலத்தை போக்க மத்திய அரசு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு மதுரை செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதல்வரின் உடல்நிலை தேறி வருவதாக கூறப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். முதல்வரின் அறிக்கை தேர்தல் தொடர்பாக உள்ளதாகவும் அதில் ரூபாய் நோட்டுகளை மாற்ற மக்கள் படும் இன்னல்கள் பற்றி ஏதுமில்லை எனவும் அவர் கூறினார். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை வரவேற்கப்பட வேண்டியது என குறிப்பிட்ட மு.க. ஸ்டாலின், மக்கள் படும் அவலத்தை போக்க மத்திய அரசு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கருப்பு பணத்தை ஒழிக்கிறது, கள்ளப்பணத்தை ஒழிக்கிறது வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் படக்கூடிய அவதிக்கு உடனடியாக பரிகாரம் காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு இதைத்தான் சொன்னார், நாங்கள் நிச்சயமாக ஜல்லிக்கட்டை கொண்டு வருவோம் என்று இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஜல்லிக்கட்டு என்பது இந்த ஆண்டும் வர முடியாத ஒரு நிலையில் தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் பதில் சொல்ல. ஏடிஎம் இயந்திரத்தில் நிரப்பப்படும் பணம் சில மணி நேரங்களில் காலியாவதால் 5வது நாளாக வங்கிகளின் முன்பு ஏராளமானோர் திரண்டனர். நாடு முழுவதும் கடந்த 10ஆம் தேதி முதல் வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்கள் முன்பு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ரூபாய் நோட்டுகளை மாற்றி வருகிறார்கள். வங்கிகள் திறப்பதற்கு முன்னதாகவே, குறிப்பாக காலை 7 மணிக்கே மக்கள் வரத் தொடங்கினர். கையில் உள்ள பழைய நோட்டுகளை மாற்றவும், சேமிப்பு கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கவும் மக்கள் திரளாக குவிந்து வருகின்றனர். இதனிடையே சில தொழில்நுட்ப காரணங்களால் ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படவில்லை. தற்பொழுதைய சூழலில் 40% அளவுக்கே செயல்பட்டு வருகின்றன. இதில் நிரப்பப்படும் லட்சக்கணக்கான பணம் சில நிமிடங்களிலேயே காலியாகி விடுவதால் பல்வேறு சிரமங்களை மக்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். இதனால் 5வது நாளாக வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களிலும் ஏராளமான மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது.
சென்னையில் உள்ள அனைத்து வங்கிகளின் கிளைகளிலும் காலை 7 மணி முதலே மக்கள் குவியத் தொடங்கினர். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றவும் பணம் எடுக்கவும் பல மணி நேரம் வரிசையில் காத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவு முதல் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பொதுமக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் 5வது நாளாக இன்று அதிகாலை முதலே வங்கிகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இருந்த போதிலும் நபர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் பல வங்கிகளில் 2000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக தெரிகிறது. மேலும் வங்கிகளில் பணம் செலுத்த வருவதற்கு கூடுதலான வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்கள் விரும்புகிறார்கள். 500 1000 அவங்க கொடுத்தது சடனா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்திருந்தா அந்த மக்கள் இவ்வளவு அவதிப்பட வேண்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் பண்ணியிருந்தாங்கனாக்க மென்டலா ப்ரிப்பேர் ஆகாம நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் யாருமே ஒரு கூலி தொழிலாளர்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பண்ணியிருந்தாக்க யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த மாதிரி கியூல நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அமௌண்ட் தராங்க. அதுவும் இல்லாம பேங்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அது கொஞ்சம் நைட் வரைக்கும் வச்சிருந்தாக்க இல்ல அமௌண்ட் கொஞ்சம் ஸ்டாஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணிருக்கணும். காலையில் சார் ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறனா கூட 4 ஹவர் நிற்க வேண்டியதாக இருக்கு. அதே 10,000 ரூபாய்க்கு ஒரு 4 ஹவர் நிற்க வேண்டியதாக இருக்கு. அது கொஞ்சம் பேங்க் இன்னும் கொஞ்சம் டைமை மினிமைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெம்பர்ஸை கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் பொதுமக்கள் வயசானவங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு கொஞ்சம் தனி கியூ விடலாம். வயசானவங்க விழுநேரம் நிற்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் இந்த பிளானை கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் அதை எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா குறிப்பாக பெட்ரோல் பங்கு, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷனில் சேஞ்ச் நீங்கள் பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நாளே நாங்கள் வரும்போது 100s நோட்டு எல்லாமே பேங்கில் தம்பாயிருக்கு. ஃபுல்லாக அங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு வெளியில் இஷ்யூ பண்ணாமல் சேஞ்ச் கிடைக்கும்னா எப்படி பண்ண முடியும்? பழைய 500 ரூபாய் நோட்டுக்கு பதிலாக புதிய 500 ரூபாய் நோட்டு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை புதிய 500 ரூபாய் நோட்டுகள் தமிழகத்தில் புழக்கத்திற்கு வராத நிலையில் தற்போது சில்லறை தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அசோக் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் சையது. வங்கி, அஞ்சல் நிலையங்கள் ஆகிய இடங்களில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொள்வதற்கான விதிமுறைகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் தில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து புதிய ரூபாய் நோட்டுகளை மக்கள் பெறுவதற்கான விதிமுறைகள் தளர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வங்கிகளில் 4500 ரூபாய் வரை பழைய நோட்டுகளை கொடுத்து புதிய நோட்டுகள் மாற்றிக்கொள்ளலாம். அனைத்து ஏடிஎம் மையங்களில் இருந்து 2500 ரூபாய் வரை வாடிக்கையாளர்கள் எடுத்துக் கொள்ளலாம். வங்கிக் கணக்கிலிருந்து வாரத்துக்கு இனிமேல் 24,000 ரூபாய் வரை வாடிக்கையாளர்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 16ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. பொது சிவில் சட்டம், என்டிடிவிக்கு தடை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தவிர நாட்டு மக்களை முடக்கியுள்ள ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன. தமிழகம் ஆவலோடு எதிர்பார்த்த ஜல்லிக்கட்டு சட்ட முன்வரைவும் பட்டியலில் இடம்பெறவில்லை. இதுபோன்ற பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதால் கூட்டத்தொடர் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நிலைமையை சமாளிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மூத்த எம்பிக்களும் பங்கேற்கின்றனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளை சமாளிப்பது தொடர்பான உத்திகளை வகுப்பதற்காக பாரதிய ஜனதா எம்பிக்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம், 500 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிகளின் முன் மக்கள் அவதிப்படுவதும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் தவிப்பதும் தொடர்பான பிரச்சனையை எழுப்பவும் திட்டமிட்டுள்ளன. இதனையடுத்து பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாடாளுமன்றத்தில் பிரச்சனையை எழுப்ப உள்ள எதிர்க்கட்சிகளை சமாளிப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது.
நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பண தட்டுப்பாடு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் நேற்றிரவு அவசர ஆலோசனை மேற்கொண்டார். 500,000 பணத்தாள்கள் மதிப்பிழந்தவைகளாக அறிவிக்கப்பட்டு அவற்றை திரும்பப் பெற்று புதிய நோட்டுகள் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் போதிய அளவுக்கு பணத்தாள்கள் விநியோகம் இல்லாததால் நாடு முழுவதும் பண தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களிலும் ஏராளமானோர் மணிக்கணக்காக காத்து கிடக்க வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது. இதுபற்றி நேற்று நள்ளிரவில் பிரதமர் மோடி தில்லி லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி, வெங்கையா நாயுடு, பியூஷ் கோயல் போன்றோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பொருளாதாரத்துறை விவகாரங்களுக்கான செயலர் சக்திகாந்த் தாஸ் பண விநியோக நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டதாக கூறினார். அனைவருக்கும் தட்டுப்பாடின்றி பணம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். The meeting started on 13th at about 9:45 p.m. It went on till about 12:45 a.m. on 14th. The Honorable Prime Minister reviewed the entire position. He was briefed about the steps already taken to improve the supply of cash and the situation. After detailed discussion, a number of decisions have been taken, and the decisions taken in the meeting today. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 128வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். நாட்டின் முதல் பிரதமராக பதவி வகித்த ஜவஹர்லால் நேருவின் 128வது பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தில்லியில் உள்ள நேரு நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. அங்கு சென்ற குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தில்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செய்தனர். அங்கு நடைபெற்ற அனைத்து மத பிரார்த்தனை கூட்டத்திலும் அவர்கள் பங்கேற்றனர். வல்லூர் அனல் மின் நிலையத்தில் பழுது, 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வல்லூர் அனல் மின் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் தேசிய அனல் மின் நிலையத்தில் 3 அலகுகளில் தலா 500 மெகாவாட் மின் உற்பத்தி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2வது அலகில் கொதிக்கலன் பழுது காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்பொழுது 1000 மெகாவாட் மின் உற்பத்தி மட்டுமே நடைபெற்று வருகிறது. இதனிடையே 2வது அலகில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யும் பணியில் வல்லுநர் ஈடுபட்டுள்ளதாக அனல் மின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தால் அனல் மின் நிலையத்தில் அடிக்கடி பழுது ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை ஒட்டி அவருடைய சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 128வது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை கிண்டி கத்திப்பாரா சந்திப்பில் உள்ள நேரு சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின், கடம்பூர் ராஜு, பாண்டியராஜன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிரதமர் மோடி தனது பேச்சின் மூலம் மக்களின் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக காங்கிரஸ் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருநாவுக்கரசர், குமரி அனந்தன், KV தங்கபாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர், முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் முழு குணமடைந்து மக்கள் பணியாற்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். மேலும் மோடியின் நடவடிக்கைகள் மூலம் கருப்பு பணத்தை எப்படி ஒழிக்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். மக்களிடத்தில் உணர்ச்சிகளை தூண்டி அந்த உணர்ச்சிகளை தூண்டுவதன் மூலமாக மக்கள் கோபத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று திரு பிரதமர் மோடி நாடகம் ஆடுகிறார். இதனாலே மக்களுடைய நலவிப்பிராயத்தை பெறலாம், மக்கள் கோபத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று
பிரதமர் மோடி நாடகமாடுவதை மக்கள் கண்டிப்பாக ஏற்க மாட்டார்கள். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே காரும் சரக்கு லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் பலியானார்கள். சென்னை பெருங்களத்தூரை சேர்ந்த சுந்தரம் தனது மகன் நரேஷ் என்பவரின் திருமண ஒப்பந்த நிகழ்விற்காக குடும்பத்துடன் காரில் தஞ்சாவூர் சென்றார். நிகழ்ச்சி முடிந்து நேற்றிரவு சுந்தரம் உள்பட 6 பேரும் சென்னைக்கு காரில் புறப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அந்த கார் வந்தபொழுது எதிர் திசையில் வந்த சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதியது. இந்த விபத்தில் சுந்தரம், சுசீலா, பாப்பாத்தி, ஆகாஷ் உள்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் அதே இடத்திலேயே பலியானார்கள். தகவல் அறிந்து வந்த காவல்துறை அலுவலர்கள் படுகாயமுற்ற கார் ஓட்டுநர் ராமச்சந்திரனை மீட்டு மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தப்பியோடிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கேரளம் மற்றும் தமிழக பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட நட்பு திருவிழா இரு மாநில மாணவர்களுக்கிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் கேரளம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய இரு மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற நட்பு திருவிழா திருப்பூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக கேரளத்திலிருந்து திருப்பூருக்கு வந்திருந்த 92 மாணவ மாணவியர் அங்குள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் இல்லங்களில் தங்கினர். தமிழ்நாட்டின் பண்பாடு, மக்கள் வாழ்வியல் சூழல் உள்ளிட்ட பண்புகள் குறித்து கேரள மாணவர்களுக்கு விரிவாக விளக்கப்பட்டது. இதேபோல் கேரளத்தில் கடைபிடிக்கப்பட்டு வரும் பண்பாடு குறித்தும் திருப்பூர் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இரு மாநில மாணவர்களுக்கிடையே நட்பை பலப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நட்பு திருவிழா மாணவர்களுக்கிடையே மட்டுமின்றி திருப்பூர் மாணவர்களின் பெற்றோர்களிடமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அறிவியல் என்பது உலகளாவியது. அறிவியல் മൂലം വளർച്ചയെയും നല്ലൊരു ക്ലാസ് ആയിരുന്നു. ഒരു ക്യാമ്പാണ്. ഇവിടുത്തെ കുട്ടികൾ കേരളത്തിൽ വന്ന ക്ലാസ്സിൽ പങ്കെടുത്തു. ഞങ്ങൾ ഇവിടെ വന്നിട്ട് പങ്കെടുത്തു. ഞാൻ താമസിച്ച കുട്ടി എനിക്ക് തമിഴൊക്കെ പറഞ്ഞു തന്നു. കുറച്ച് പഠിച്ചു. ഞാൻ അവൾക്ക് മലയാളം പറയേണ്ട അത്ര മനസ്സിലാവില്ല, എന്നാലും മനസ്സിലാവുന്നുണ്ട്. அறிவியல் இயக்கம் வந்து ஒரு தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இணைக்கிறதுக்காக தான் இந்த இது பண்ணியிருக்காங்க. நீர் பற்றி ஒரு இது அந்த தலைப்பை எடுத்து எல்லாத்துக்கும் நீரை பற்றி வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்க கேரளா சாஸ்திர வழக்கமெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் தமிழ்நாடு இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற குழந்தைகள் தின ஓவியப் போட்டியில் திரளான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் குழந்தைகள் தின ஓவியப் போட்டி திரளான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் இந்திய தலைவர்கள், இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஓவியப் போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் மனோகரன் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வேலூர் அரசு அருங்காட்சியகமும் தனலட்சுமி ஓவியக் கூடத்துடன் இணைந்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலுகின்ற மாணவ மாணவியர்கள் ஓவியப் போட்டி வேலூர் அரசு அருங்காட்சியகத்திலே நடைபெற்றது. ஓவிய ஆர்வத்தை வளர்க்கின்ற விதமாக ஒவ்வொரு ஆண்டும் வேலூர் அருங்காட்சியகத்தில் இந்த ஓவியப் போட்டி நடைபெற்று வருகிறது. பணப்புழக்கம் குறைவு காரணமாக மலைகளின் அரசியான உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைய தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 8ஆம் தேதி முதல் ரூபாய் 500, 1000 ரூபாய்கள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் பயணிகளின் கூட்டம் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. இதனிடையே ஏடிஎம்களில் போதிய அளவு பணம் இல்லாததாலும் ஒரு சில ஏடிஎம்கள் பூட்டி கிடந்ததாலும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் இடமான தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா, கமர்ஷியல் சாலை, எடின்ஸ் சாலை, பஜார் சாலை ஆகிய இடங்கள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரம். நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள்.
நியூசிலாந்து நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தின் கிறிஸ்ட் சர்ச் நகரிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் காய்கைரா என்ற இடத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டடங்கள் இடிந்தன. கல்வர்தன் உள்ளிட்ட பல இடங்களில் சாலைகளில் பிளவு ஏற்பட்டதால் போக்குவரத்து தடைப்பட்டது. சில இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. நிலநடுக்கத்தை அடுத்து வடக்கு கான்டர்பரி பகுதியை சுனாமி அலை தாக்கியது. இதனிடையே வெலிங்டனில் செய்தியாளர்களுடன் பேசிய நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ நிலநடுக்கத்தில் சிக்கி 2 பேர் பலியானதாகவும் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் சாலைகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். ஈராக்கில் மோசூல் நகரை மீட்கும் முயற்சியில் முன்னேறி செல்லும் ராணுவத்தினருக்கு எதிராக IS தீவிரவாதிகள் கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஈராக்கில் IS தீவிரவாதிகளின் முக்கிய தலைமையிடமான மோசூல் நகரை மீட்கும் முயற்சியில் அந்நாட்டு ராணுவம் ஈடுபட்டுள்ளது. வழிநெடுகிலும் 12க்கும் அதிகமான கிராமங்களை முற்றிலுமாக மீட்டுள்ள ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. இந்நிலையில் அல் ஜகீரா என்ற இடத்தில் ராணுவத்தினர் வீதி வீதியாக சண்டையிட்டு வருகின்றனர். எனினும் IS தீவிரவாதிகள் தற்கொலை தாக்குதல் மூலம் ராணுவத்தினரை தடுத்து வருகின்றனர். இதனால் மோசூலை மீட்கும் முயற்சியில் ராணுவத்தினருக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் பிரிட்டன் வீரர் லிவிஸ் ஹாமில்டன் முதலிடத்தை பிடித்தார். ஃபார்முலா 1 கார் பந்தயம் பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்படுகிறது. பிரேசிலின் சாபாலோ நகரில் நடைபெற்ற சுற்று மழை காரணமாக சில நிமிடங்கள் தாமதமாக தொடங்கியது. பாதுகாப்பு வாகனங்களின் துணையுடன் போட்டி நடத்தப்பட்ட நிலையில் மொத்தமுள்ள 71 சுற்றுகளில் 25 சுற்றுகளுக்குள் 2 முறை கார்கள் விபத்துக்குள்ளாகின. எனினும் போட்டி வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. இதில் பிரிட்டன் வீரர் லிவிஸ் ஹாமில்டன் முதலிடத்தை பிடித்தார். சக மெர்சிடஸ் அணி வீரரும் ஜெர்மனியை சேர்ந்தவருமான நிக்கோ ரோஸ்பர்க் 2வது இடத்தை பிடித்தார். பெல்ஜியம் வீரர் மார்க் வெஸ்டாபன் 3வது இடத்தை பெற்றார். புள்ளி பட்டியலில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் நிக்கோ ரோஸ்பர்க் இந்த போட்டியில் முதலிடம் பிடித்திருந்தால் முதல் ஃபார்முலா 1 சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பார். அடுத்து அபுதாபியில் நடைபெற உள்ள போட்டியில் 2வது அல்லது 3வது இடத்தை பெற்றாலே ரோஸ்பர்க் சாம்பியன் பட்டத்தை வெல்வது உறுதியானது குறிப்பிடத்தக்கது. லண்டனில் தொடங்கியுள்ள ATP வேர்ல்டு டூர் ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் உலகின் 2ஆம் நிலை வீரர் ஜோகோவிக் ஆஸ்திரேலியா வீரர் டொமினிக் தீமை வீழ்த்தி வெற்றி பெற்றார். பிரிட்டனின் தலைநகரமான லண்டனில் ATP வேர்ல்டு டூர் ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி நேற்று தொடங்கியது. அதில் உலகின் முதல்நிலை வீரர் என்ற தகுதியில் இருந்து 2வது இடத்துக்கு நழுவியுள்ள செர்பியா வீரர் நோவக் ஜோகோவிக் ஆஸ்திரேலியா வீரர் டொமினிக் தீமுடன் மோதினார். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 6-7 என ஜோகோவிக் இழந்தார். எனினும் திறமையுடன் ஆடிய அவர் அடுத்த 2 செட்களை 6-0 6-2 என கைப்பற்றி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 24ஆம் தேதி வரை பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் முக்கிய இடங்களில் செல்லுபடியாகும். மத்திய அரசு அறிவிப்பு. மக்களின் பிரார்த்தனையால் மறுபிறவி எடுத்திருக்கிறேன். முதல்வர் ஜெயலலிதா அறிக்கை. மக்கள் படும் அவலத்தை போக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஐந்தாவது நாளாக வங்கி ATM மையங்களில் காத்திருப்பு. பணத்தாள்கள் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.